لكم قطب الأقطاب محيي الدين عند غيبا ذموا عندن كن الويبين مولاي صل وسلم أحمد الله تعالى وأصلي وأسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن لو استقاموا على الطريقة لأسقيناهم ماء غدقا صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. القطب المجيد والفرد الوحيد كنجي سوا كنجي بخش شاه الحميد عبد القادر الناغوري المانيكபூரி قدس الله سره العزيز அவர்களுடைய நினைவாக 6வது நாளாக இன்று நடாத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த முபாரக்கான மஜ்லிஸிலே கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக கூடியிருக்கின்ற மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, என் அருமை தாய்மார்களே, நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய நல்லருளும் ஷாவுல் ஹமீது நாயகம் கத்தசுல்லாஹு சுர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய துஆ பரக்கத்தும் என்றென்றும் உருவாக வேண்டும், உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக உங்கள் மத்தியிலே என் உரையை துவக்கம் செய்கின்றேன். சகோதரர்களே, சென்ற பல நாட்களாக இறைநேசர்கள் பற்றிய கருத்துக்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று நான் உங்கள் மத்தியிலே தரீகத்துடைய வழி, மெய்ஞான வழியில் ஒரு மனிதன் நடைபோடுவது, தரீகத்திலே சேர்ந்து மெய்ஞான வழியில் நடப்பது ஒரு மனிதனுக்கு அவசியமா அல்லது அவசியமற்ற விஷயமா? அது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே தரீகத்துகள் சம்பந்தமாக, ஞான வழிகள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா அவனுடைய திருக்குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றானா என்பது சம்பந்தமான விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்துவதலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, இஸ்லாத்துடைய மூலாதாரங்கள் 4. அது உங்களுக்கு தெரியும். இஸ்லாத்துடைய மூலங்கள், மூலாதாரங்கள், அடிப்படைகள் 4. முதலாவது குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ், மூன்றாவது இஜ்மா, 4வது கியாஸ் என்று 4 வகையான மூலாதாரங்கள் இஸ்லாத்தினுடைய மூலங்களாக கணிக்கப்படுகின்றன. குர்ஆன் அல்லாஹ்வுடைய திருமறை, அது எங்களுடைய முதலாவது மூலாதாரம், அடிப்படை. இரண்டாவது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி, ஹதீஸ்கள். மூன்றாவது இஜ்மா, இமாம்கள் எடுத்த முடிவுகள், ஏகோபித்த முடிவு. குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து இமாம்கள் சொன்ன சட்ட திட்டங்கள், அதுவும் இஸ்லாத்துடைய மூலாதாரங்கள் தான், இஜ்மா. 4வது கியாஸ், ஒழுங்குமுறை. அதாவது குர்ஆன் ஹதீஸில் வராத ஒரு சட்டத்தை குர்ஆன் ஹதீஸில் வந்த சட்டத்தோடு இணைத்து அதை சட்டமாக அமுல்படுத்துவது. இப்படி இஸ்லாத்தினுடைய மூலாதாரங்கள் 4ஆக கணிக்கப்படுகின்றன. சகோதரர்களே, இன்று சொல்லுவது போல
குர்ஆனும் ஹதீஸும் தான் இஸ்லாத்துடைய மூலாதாரம் என்று இன்று சிலர்கள் சொல்கிறார்கள். அவர்களை நாங்கள் வஹாபிகள் என்று சொல்கின்றோம். அவர்கள் வழிகேடர்கள், இஸ்லாத்துடைய வரம்பிலிருந்து திசை மாறியவர்கள் என்று அவர்களை சொல்கின்றோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இஸ்லாத்துடைய மூலாதாரங்கள் இரண்டு என்று சொல்கிறார்கள், குர்ஆனும் ஹதீஸும் தான். குர்ஆன் ஹதீஸ் அல்லாத ஒரு மூலாதாரம் இஸ்லாத்திலே கிடையாது என்று சொல்கிறார்கள். இமாம்களை நம்பாத கூட்டங்கள் இவர்கள். இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவோம் என்று சொல்கிறார்கள். இவர்கள் இமாம்களை பின்பற்ற மாட்டார்கள். இவர்கள் மதுஹபுகளை மறுக்கக்கூடியவர்கள். இஸ்லாத்திலே மதுஹப் என்று 4 கிடையாது. ஷாபி மதுஹபு, ஹனபி மதுஹபு, ஹம்பலி மதுஹபு, மாலிக் மதுஹப் என்று இஸ்லாத்திலே மதுஹபுகள் கிடையாது. மதுஹபுகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இமாம்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் தான். குர்ஆனும் ஹதீஸும் தான் முக்கியமானவைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை நாங்கள் காண்கின்றோம். இவர்கள் சரியானவர்களா? இவர்கள் போகின்ற வழி சரியானதா, சத்தியமானதா என்றால் நிச்சயமாக இவர்கள் போகின்ற வழி தப்பானது. சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் இமாம்களை உதறி தள்ளிவிட்டு, இமாம்களுடைய சட்ட திட்டங்களை உதறி தள்ளிவிட்டு குர்ஆன் ஹதீஸை கொண்டு நாங்கள் வாழலாம் என்றால் அது எங்களால் முடியாது. சகோதரர்களே, குர்ஆனை எம்மால் ஆராய முடியுமா? ஆராய முடியாது. ஹதீஸை ஆராய முடியுமா? அதையும் ஆராய முடியாது. குர்ஆன் ஹதீஸிலே இருந்து சட்டங்களை இயற்றுகின்ற தத்துவம் நமக்கு கிடையாது. சகோதரர்களே, இன்று ஒரு முஸ்லிமை பார்த்து கேட்டால், நீ வுது செய்கிறாயே, வுது செய்வதற்கு, தொழுகைக்காக நீ வுது செய்கிறாய், அந்த வுது செய்வதற்குரிய ஆயத்தை குர்ஆனிலே காட்டு என்றால் நம்மால் காட்ட முடியுமா? சாதாரணமான உலமாக்களால் கூட, அதை சாதாரணமானவர்களால் கூட காட்ட முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நாம் இன்று வுது செய்கிறோம், தொழுகைக்காக வுது செய்கின்றோமே, இந்த வுதுவுக்கு நீ குர்ஆனிலே ஆதாரம் காட்டு. குர்ஆனிலே வுது செய்வதை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா என்றால் சொல்லி இருக்கிறான். ஆனால் அதை ஒவ்வொரு முஸ்லிமாலும் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஜனாசா தொழுகைக்கு 4 தக்பீர்கள் என்று நாங்கள் தொழுகிறோம். இந்த ஜனாசா தொழுகை தொழும்படி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றதா, ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றதா என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை எல்லோருக்கும் தெரியாது. ஆக சகோதரர்களே, நம்மை பொறுத்தவரையிலே குர்ஆன் ஹதீஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆன் ஹதீஸை நமக்கு ஆராய்ந்து, குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து நமக்கு சட்டம் தயாரித்து தந்திருக்கிறார்கள் இமாம்கள். அந்த இமாம்கள் வகுத்த 4 மதுஹபுகளில் ஒரு மதுஹபை ஒரு மனிதன் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். எனக்கு மதுஹபு தேவையில்லை, நான் குர்ஆன் ஹதீஸ் படி வாழக்கூடியவன் என்று ஒருவன் சொன்னானே ஆனால் அவன் சர்வ முட்டாள், அவன் மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டவன் என்றுதான் நீங்கள் அவனை சொல்ல வேண்டும். சகோதரர்களே, இமாம்களுடைய மதுஹபுகள் தேவையில்லை, இமாம்கள் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்களை நீங்கள் கூப்பிட்டு அவருடைய கையிலே குர்ஆனையும் ஹதீஸையும் கொடுத்து, குர்ஆன் 30 ஜுஸு 6666 ஆயத்துகளையும் புகாரியிலே இடம்பெற்ற 7275 ஹதீதுகளையும் கொடுத்து ஒரு காம்புராவிலே ஒரு ரூமிலே அவர்களை அடைத்து வைத்து, நீங்கள் இதோ உங்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் தந்திருக்கிறோம், நீங்கள் இந்த 2லும் இருந்து சட்டங்கள் தயாரித்து தாருங்கள் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், இந்த 20ஆம் நூற்றாண்டிலே யாராலும் முடியுமா? அவன் எந்த அல்லாமத்தா இருந்தாலும் சரி. ஒழுவுக்கு பரந்து 6, குளிப்புக்கு பரந்து 2, தொழுகைக்கு ஷரத்து 10, தொழுகைக்கு பரந்து 19, மையத்து தொழுகைக்கு 4 பரந்து, ஹுத்பாவுக்கு 5 பரந்து, இவைகளை எல்லாம் நமக்கு இமாம்கள் கஷ்டப்பட்டு வகுத்து தந்திருக்கிறார்கள். இன்று வினோதம் என்னவென்று சொன்னால், இன்று ஒரு கூட்டம் உருவாகிவிட்டார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் மதுஹபுகள் தேவையில்லை என்று. இஸ்லாம் ஒன்று, ஏன் அதை 4ஆக பிரித்தார்கள் என்று கேட்கிறார்கள். இன்று அப்படியான சவால்களுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இஸ்லாம் ஒரே வழி,
இஸ்லாம் ஒற்றுமையை சொல்லக்கூடியது. ஆனால் எதற்காக 4 மதுஹபுகள் பிரிய வேண்டும் என்று கேட்கிறார்கள். சகோதரர்களே, இன்று நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், உங்களிடத்தில் யாராவது மதுஹபுகள் தேவையில்லை, 4 மதுஹபுகளில் ஒன்றை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அவரை ஒத்துக்கொள்வீர்களா? நீங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடாது, ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய ஷரீஅத்துடைய விவகாரங்களுக்கு, உங்களுடைய மார்க்க சட்ட திட்டங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? 4 மதுஹபில் ஒன்றை பின்பற்றுகிறீர்கள். நீங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி வாழவில்லை. நீங்க தொழுகட சட்டம் தேவைப்பட்ட உங்களுக்கு, தொழுவதற்குரிய சட்டம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் குர்ஆன் ஹதீஸையா புரட்டுகிறீர்கள்? இல்லை. நான் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால், ஷரியத்துடைய அடிப்படையிலே 4 மதுஹபுகளில் ஒன்றை பின்பற்றுவது கடமையாக இருப்பது போல, ஞான அடிப்படையிலே ஒரு மனிதன் ஒரு ஷைகை பிடிக்க வேண்டும். இதைத்தான் நான் சொல்கிறேன். ஷரியத்திலே தொழுவதா இருந்தாலும் சரி, நோன்பு பிடிப்பதா இருந்தாலும் சரி, ஹஜ் செய்வதா இருந்தாலும் சரி, சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய மக்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த 4 மதுஹபுகளில் ஒன்றின்படிதானே செய்ய வேண்டும். 4 மதுஹபிலே ஒன்றை பின்பற்ற வேண்டும். நான் இன்னும் ஒரு கருத்தை சொல்கிறேன். மதுஹபுகள் இஸ்லாத்திலே பிளவை உண்டு பண்ணவில்லை. இஸ்லாத்திலே 4 மதுஹபுகள் இருக்கின்றது. ஷாஃபிஈ, ஹம்பலி, மாலிகி, ஹனபி என்று இந்த 4 மதுஹபுகளும் இஸ்லாத்தை கூறு போடவில்லை, இஸ்லாத்தை பிரிக்கவில்லை. தெரியாதவர்கள் அப்படி சொல்லலாம். சகோதரர்களே, அடிப்படை மசாலாக்களிலே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த 4 மதுஹபுகள்ல எந்த மதுஹபுடைய இமாம்களில் ஒருவராவது லுஹர் தொழுது 5 ரக்காத் தொழணும்னு சொன்னாங்களா? லுஹர் 4 ரக்காத் தான் எல்லா மதுஹபுலையும். ஷாஃபி, ஹம்பலி, மாலிகி, ஹனபி இந்த 4 மதுஹபுகளிலும் லுஹர் 4 ரக்காத்து, அஸ்ர் 4 ரக்காத்து, மக்ரிப் 3, இஷா 4, சுபஹ் 2. அடிப்படையிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப எந்த மதபியாக சொல்றாங்களா வுது இல்லாம தொழலாம்னு சொல்லி? தொழுகைக்கு வுது செய்ய வேண்டும் என்பது, ஜனாபத்து ஏற்பட்டால் குளிக்க வேண்டும் என்பது பொதுவாக சொல்ல போனால், நான் சாராம்சமாக சொல்கிறேன், விவரமாக பேச வேண்டிய விஷயம் இது. சுருங்க சொல்ல போனால், இமாம்கள் வகுத்திருக்கக்கூடிய சட்ட திட்டங்களான இந்த மதுஹபுகளில் அடிப்படை பிரச்சனைகளில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. மூல பிரச்சனைகளில் எல்லோரும் ஒரே கருத்தை தான் சொல்கிறார்கள். ஆனால் சில்லறை பிரச்சனைகள், பிரிவு என்று சொல்வார்கள், சில்லறை பிரச்சனைகளில் ஒரு இமாம் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. உதாரணமா வச்சுக் கொள்ளுங்க. நம்முடைய ஷாஃபி மதுஹபுல ஒரு ஆண் ஒரு பெண்ணை சந்தித்தால், அதாவது அந்நிய ஆண் திருமணம் செய்வதற்கு ஆகுமான அந்நிய ஆண் ஒரு ஆணுடைய உடலும் பெண்ணுடைய உடலும் சந்தித்து வைத்துக் கொள்ளுங்கள், திரை இல்லாமல், புடவ ஒன்றும் இல்லாம ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொட்டா என்ன செய்யும்? ஒது முறியும். இது யாருடைய மதுஹபு? ஷாஃபி மதுஹபுல. நம்ம ஷாஃபி மதுஹபுல ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொட்டா என்ன செய்யும்? ஒது முடியும். திரை இல்லாம தொட்டா, திரைக்கு மேல தொட்டா ஒது முடியாது. ஹனபி மதுஹபுல ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொட்டா ஒது முடியாது. இதே நேரத்தில் நாங்க சிந்திக்கணும், ஷாஃபி இமாமும் தொழுகைக்கு வுது செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க, ஹனபி இமாமும் சொல்லியிருக்காங்க வுது செய்யணும் என்று. எந்த இமாமாவது தொழுகைக்கு வுது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லவில்லை. எல்லோரும் வுது செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். வுது என்ற அந்த மூல விஷயத்தில் சில கருத்து வேறுபாடு உண்டு. எப்படி? ஷாஃபி இமாம் சொல்றாங்க ஒரு பொம்பளையை தொட்டா ஒது முறியும் என்று சொல்றாங்க. ஹனபி இமாம் சொல்றாங்க எப்படி? பொம்பளையை தொட்டா ஒது முறியாது. 2 பேரும் காட்டுற ஒரே ஆதாரம் தான் சகோதரர்களே. 2 பேருக்கு 2 ஆதாரம் கிடையாது. இஸ்லாம் 2 அல்ல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த 2 பேரும் காட்டுறது ஒரே ஆயத்தை தான். எந்த ஆயத்து? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவுலா மஸ்துமுன் நிசா,
நான் ஏன் சொல்றேன் என்று சொன்னா, இன்று இமாம்கள் தேவையில்லை என்று ஒரு கோஷ்டி சொல்ல தொடங்கிவிட்டது. அதற்கு மறுப்புக்காக நான் சொல்கிறேன். ஷாஃபி இமாம் சொல்றார்கள், ஒது எடுத்துக்கொண்டு ஒரு பெண்ணை தொட்ட, அந்நிய பெண்ணை தொட்டால் ஒது முறியும் சொல்றாங்க. ஹனபி இமாம் சொல்றாங்க ஒது முறியாதுன்னு சொல்லி. இந்த ரெண்டு பேரும் காட்டுற ஆதாரம் என்ன? ரெண்டு பேரும் தங்களோட பாக்கெட்ல இருந்து சொன்னாங்களா? தங்களுடைய சொந்த கருத்தை சொன்னாங்களா? இல்ல. ரெண்டு பேரும் காட்டுற ஆதாரம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவுலா மஸ்ஸுமுன் நிஸாஅ, லாமஸ்ஸுமுன் நிஸாஅ, பெண்களை நீங்கள் தொட்டீர்களேயானால், லாமஸ அவு லாமஸ்ஸுமுன் நிஸாஅ, பெண்களை தொட்டீர்களேயானால் வுது செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த லாமஸ என்கிற சொல்லிருக்க அரபுல எந்த அளவு விவேகமானவர்கள் இமாம்கள் பாருங்கள். இந்த லாமஸ என்கிற சொல்லிருக்க, லாமஸைக்கு ஷாஃபி இமாம் சொல்றாங்க தொர்றேன்னு சொல்லி. அவுலா மஸ்ஸுமுன் நிஸா, நீங்க பொம்பளையில தொட்டா ஒது முறிஞ்சு போக மாட்டேன். லாமஸ என்ன? லாமஸ தொட்டா, லாமஸ தொட்டா ஒருவருக்கு ஒருவர் தொடுறது. இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொடும் பொழுது ரெண்டு பேரும் தொடப்படுறாளா இல்லையா? அப்ப லாமஸ பெண்களை தொட்டால் என்று சொல்றாங்க. ஹனபி இமாம் சொல்றாங்க லாமஸக்கு இன்னொரு மானாருக்கு ஜாமா, ஜிமால் செய்தீர்களே ஆனால், பெண்களோடு உடல் உறவு கொண்டால் தான் ஒது முறியும், அதெல்லாம பொம்பளையில தொட்டா ஒது முறியா. அப்ப அவங்க லாமஸக்கு என்ன சொல்றாங்க? ஜாமா, உடல் உறவு கொண்டால் என்று சொல்றாங்க. ஒரே சொல்லு. இப்ப நீங்க எடுத்து பாருங்க அரபு டிக்ஷனரிய, இந்த லாமஸைங்கிற சொல்லுக்கு ரெண்டு மானா இருக்கு. லாமஸைன்னு சொன்னா தொடுறது உண்டு, உடல் உறவு கொள்வது உண்டு. அப்ப ஷாஃபி இமாம் சொல்றாங்க அவுலா மஸ்ஸுமுன் நிஸா, நீங்கள் பெண்களை தொட்டீர்களேயானால் என்று சொல்றார்கள். ஹனபி இமாம் சொல்றாங்க அவுலா மஸ்ஸுமுன் நிஸா, பெண்களோடு போகம் செய்தால் தான் ஒது முறியும் என்று. ஆக சகோதரர்களே, இமாம்கள் மார்க்கத்தை பிரிக்கல, நமக்கு லேசிக்காக தான் வச்சாங்க மார்க்கத்தை. எனவே நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு ஷரியத்துடைய விவகாரத்திற்கு, ஷரியத்திலே உது செய்வதற்கு, தொழுவதற்கு, நோன்பு பிடிப்பதற்கு, ஹஜ்ஜி செய்வதற்கு, ஜகாத்து கொடுப்பதற்கு நமக்கு சட்டங்கள் இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்ப நாங்க என்ன செய்யணும்? குர்ஆன் ஹதீஸை பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. இமாம்கள் வகுத்த சட்டம் இருக்கிறது, அந்த சட்டங்கள்ல ஒன்றை பின்பற்றி போக வேண்டியதான். இப்ப ஷாஃபி இமாமை பின்பற்றினா போதும். ஆனா சவுதி அரேபியாவில் மதுஹப் கிடையாது. இப்ப சவுதிக்காரன்ட்ட போய் கேளுங்க, இதெல்லாம் வந்தா அந்த சவுதி அரேபியாவில் வந்த குழப்பம் தான். சவுதி அரேபியாவில் உள்ளவங்க வஹாபிகள், இப்னு தைமியாவை பின்பற்றக்கூடியவங்க, இப்னு சூத பின்பற்றக்கூடியவர்கள். இப்ப சவுதி அரேபியாவில் போய் கேளுங்க, தம்பி நீங்க எந்த மதுஹப் பண்ணா, அவன் சொல்லுவான் உங்களுக்கு மதுஹப் முஹம்மதம்மா, முஹம்மதுடைய மதுஹப் உண்டு. ஷாய் மதுஹபான்னு கேட்டா அது என்ன ஷாய் மதுஹப், ஹம்பலி மதுஹப் என்று அவன் கேட்கான். ஆனா அந்த காலத்துல சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், 1940ஆம் ஆண்டுக்கு முந்தி ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், காபத்துல்லாவுல ஹரத்துல 4 முசல்லா போட்டிருக்குமா. 4 முசல்லா, 4 இமாம்களுக்கு 4 முசல்லா. ஷாஃபி இமாமுக்கு ஒரு முசல்லா, ஹனபி இமாமுக்கு ஒரு முசல்லா, மாலிக் இமாமுக்கு ஒரு முசல்லா, ஹம்பல் இமாமுக்கு ஒரு முசல்லா. 4 தொழுகை நடக்கும் ஹரத்துல. ஒரு வக்த 4 தரம் தொழுவிப்பாங்களாம். விரும்பினாக்கள், விரும்பிய மதப்புக்காராக்கள் போய் தொழுவாங்க. உதாரணமாக ஷாஃபி மதுஹபை சேர்ந்த இமாம் தொழுவிப்பாரு, ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவங்க போய் அங்க தொழுவாங்க. பிறகு ஹனபி மதுஹபை சேர்ந்த இமாம்கள் தொழுவிப்பாங்க. அப்ப அந்த அளவு இந்த 4 மதுஹபுகள் இல்லாவிட்டால் இந்த இஸ்லாம் இருக்குமா சகோதரர்களே? இன்றைக்கு என்ன சொல்றாங்க? மதுஹபுகள் தேவையில்லை, நாங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம் சொல்லி. இவங்கிட்ட கேளுங்க, உதுவுடைய ஃபர்லு 6ங்கிறத நீ குர்ஆன்ல காட்டு, இங்க கேளுங்க பாப்போம். உதுவுடைய ஃபர்லு 6 என்றும் தொழுகைக்கு ஃபர்லு 19 என்றும் எல்லாம் விவரமாக குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை, சொல்லப்படவில்லை. அல்லாஹ் தஆலா அவனுடைய திருக்குர்ஆனிலே சொல்கின்றான், லஅலிமஹுல் லதீன யஸ்தம்பித்தூனஹு என்று சொல்றான். அதாவது குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து சட்டம் தயாரிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா வைத்தான். அந்த 4 பேரும் தான். எந்த 4 பேரு? ஹனபி, மாலிகி, ஹம்பலி, ஷாஃபி. இந்த 4 இமாம்களை தவிர ஒரு 5வது இமாம் உலகத்தில் வரல, ஒரு மதுஹபை கொண்டு வரல. அல்லாஹ் ஒப்புக்கொள்ளல. குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து
சட்டம் சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை யாருக்கு கொடுத்தான்? இந்த 4 இமாம்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான். சகோதரர்களே, நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். கஸாலி இமாம் இருக்கிறாங்களே, கஸாலி இமாம் எவ்வளவு பெரிய படித்த மேதை இமாம், பெரிய அறிவு கடல் கஸாலி இமாம். அவங்க கூட ஒரு மதுஹபை உண்டாக்கலாம் என்று கடுமையா முயற்சி பண்ணாங்க. 5வது மதுஹபு கஸாலி மதுஹப் என்று சொல்லி அவங்களால முடியல, அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. ஆக சகோதரர்களே, அதாவது ஷரியத்துடைய விஷயத்திலே, ஷரியத்துடைய அனுஷ்டானங்களை செய்கின்ற விஷயத்திலே நாங்க என்ன செய்யணும்? ஒரு மதுஹபை பின்பற்றணும். ஒன்று ஷாஃபி மதுஹப் அறிக்கணும், அல்லது ஹனபி அறிக்கணும், அல்லது ஹம்பலி அறிக்கணும், மாலிகி அறிக்கணும். அதல்லாம இப்ப நாம ஷரியத்துடைய விஷயத்தை பின்பற்றுறதுக்கு எங்களுக்கு மதுஹப் தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸை நாங்க ஆராய்வோம் என்று சொன்னா வச்சுங்க. உலகத்துல 10 கோடி முஸ்லீம் வச்சுங்களேன். உலகத்துல 10 கோடி முஸ்லீம் சொன்னா 10 கோடி முஸ்லீமும் குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ஞ்சா எத்தனை மதுஹப் வரும்? 10 கோடி மதுஹப் வரும். எல்லாருக்கும் ஒரு மாதிரியா விளங்கும் குர்ஆன்? இவங்க சொல்றாங்கல்ல மதுஹப் தேவையில்லை, 4 மதுஹப் தேவையில்லை, அவன் குர்ஆன் ஹதீஸ் ஆராய வேண்டியான்னு சொன்னா, இன்றைக்கு நான் சாதாரணமாக கேட்கிறேன், நம்ம ஊர்ல வாழக்கூடிய நம்மள எடுத்துக்கொள்ளுங்க, நம்முடைய ஹால, நமக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆராயிர தத்துவம் இருக்கா? தெரியாமல் பேசுறாங்க சில முட்டாள்கள். இன்று அந்த கொள்கைகளை, அந்த வஹாபிச கொள்கைகளை நம்முடைய ஊர்ல கொண்டு வந்து விடலாம் என்று கடுமையாக முயற்சிக்கிறார்கள். இதற்கு நீங்க விடக்கூடாது. ஆக சகோதரர்களே, ஷரியத்துடைய விஷயத்திலே, மார்க்க அனுஷ்டானத்தை செய்கின்ற விஷயத்திலே நாங்கள் எப்படி ஒரு மதுஹபை பின்பற்றுவது அவசியமோ, இதே போல ஞான விஷயத்திலே, ஞான வழியில் ஒரு தரீகத்தை பின்பற்றுவது ஃபர்து. இதை நீங்க மறந்து விடக்கூடாது. ஒரு ஷேகிடத்தில் பையத் எடுக்கிறது ஃபர்து. நீங்க எண்ணி விடக்கூடாது இந்த தரீகத்துங்கிற விஷயம் எல்லாம் சும்மா ஏதோ போலியான மஸ்தான்கள், அதாவது உலகை திறந்தவர்கள், காட்டிலே வாழ்ந்த மஸ்தான்கள் ஏற்படுத்தியது தரீகத் என்று எண்ணிவிடக்கூடாது. அது தப்பான கருத்து. தரீகத் ஞான வழி என்பது குர்ஆன்ல இருக்கிறது. ஞான வழியிலே செல்லும்படி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். ஆகவே உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் நாங்க என்ன செய்யணும்? நமக்கு ஒரு ஷேக் வேணும், ஒரு ஞான குரு வேணும். அந்த குருவை தேடி பிடிக்கிற நம்முடைய கடமை. நம்முடைய காலடியே ஷேக் வர மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவனுடைய திருக்குர்ஆன்ல சொல்றான், வபுத்தகு இலைஹில் வசீலத்தை, அல்லாஹ் பக்கத்தில் உங்களை சேர்த்து விடக்கூடிய ஒரு ஷேகை தேடுங்கள் என்று சொல்றான். தேடணும் ஷேகை. உங்களோட காலடியை ஷேக் வருவாங்களா? அல்லாஹ் யாரு, ரசூல் யாரு, மலக்கு யாரு, ரூஹ் என்றால் என்ன, உடல் என்றால் என்ன, அல்லாஹ்வை அறிவது எப்படி, முராகபா என்ன, முஷாஹதா என்ன, மனதை எப்படி ஒருநிலைப்படுத்துவது, இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஞான குருவை தேட வேண்டும். வபுத்தகு இலைஹில் வசீலத்தை அல்லாஹ் சொல்கிறான். மக்களே, முஸ்லிம்களே, உங்களுக்கு நீங்கள் அல்லாஹ் அளவில் உங்களை சேர்த்து விடக்கூடிய ஒரு ஷேகை தேடுங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கின்றான், கூனு மஅஸ்ஸாதிகீன், கூனு மஅஸ்ஸாதிகீன் என்று சொல்கின்றான். கூனு, நீங்கள் சேருங்கள், மஅஸ்ஸாதிகீன், உண்மை சொல்லக்கூடியவர்களிடம் சேருங்கள் என்று சொல்கின்றான். சகோதரர்களே, கூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மை சொல்லக்கூடியவர்களிடம், உண்மை சொல்லக்கூடியவர்களிடம் நீங்கள் சேருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கூனு மஅஸ்ஸாதிகீன், இது அல்லாஹ்வுடைய ஏவல். சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்கள் கதைக்காதீர்கள். ஹதீஸ் முடிந்த பிறகு உங்களுடைய விஷயங்களை கதைத்துக் கொள்ளலாம். இந்த சபையை நடத்தக்கூடியவர்களும் நீங்கள் உங்களுடைய விஷயங்களை, அதாவது ஜாடையாக பேசிக்கொள்ளுங்கள், கதைக்காமல் சப்தமிடாமல் அவசியமான பேச்சுக்களை பேசிக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய திருக்குர்ஆனிலே சொல்கின்றான், கூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் சாதிகீன்களோடு சேருங்கள் என்று சொல்கின்றான். சாதிகீன்கள் என்றா யாரு?
அல்லாஹ் தஆலா அவனுடைய திருக்குர்ஆனிலே ஒரு ஞான குருவை சந்தித்து அந்த ஞான குருவிடத்திலே பையத்து பெறும்படி சொல்லி இருக்கிறானா என்றால் சொல்லி இருக்கிறான். எங்கே சொல்லி இருக்கிறான்? கூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு சேருங்கள். அல்லாஹ் சொல்கிறான். உண்மையாளர்கள் யார்? அவர்கள்தான் தரீகத்துடைய ஷேகுமார்கள். கூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மை சொன்னவர்கள் ஷேகுமார்கள், ஞான வழி சென்ற ஞானிகள் தான் உண்மையாளர்கள். என்ன உண்மை சொன்னாங்க அவங்க? ஞானிகள் சொன்ன உண்மை என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் மாயை என்று சொன்னார்கள். அவர்கள் மாயாவாதிகளாக இருந்தார்கள். இந்த உலகம் மாயம் என்றார்கள். இது ஒரு போலி என்று சொன்னாங்க. இந்த உலகம் இருக்க, இந்த வுஜூது நம்ம கண்ணுக்கு தெரியுத இந்த பலதரப்பட்ட படைப்புகள், இந்த படைப்புகள் எல்லாம் வெறும் போலி. லா மௌஜூத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர ஒன்றுமில்லை, அல்லாஹ் மாத்திரமே இருக்கின்றான், அவனுக்கு மாத்திரம்தான் வுஜூத் உண்டு. மற்றவைகள் எல்லாம் வெறும் நாம ரூபங்கள், வெறும் போலிகள். இந்த உலகம் மாயம், இந்த பிரபஞ்சம் வெறும் மாயை என்று சொன்னார்களே, அவர்கள் தான் தரீகத்துடைய ஷேகுமார்கள், அவர்கள் தான் உண்மை சொன்னவர்கள். அவர்களோடு சேருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். கூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு சேருங்கள். உண்மையாளர்கள் யாரு? அல்லாஹ்வை காட்டக்கூடிய ஷேகுமார்கள், ஞான குருக்கள், அவர்களோடு சேரும்படி அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே ஷேகுமாரிடத்திலே பையத் எடுப்பது, ஞான வழி நடப்பது இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட, இஸ்லாம் வலியுறுத்திய ஒரு விஷயம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமா சகோதரர்களே, ஒரு ஷேகை பின்பற்ற வேண்டும், ஒரு ஷேகுடைய கரம் பிடித்து ஞான வழி செல்ல வேண்டும். இதற்குரிய ஆதாரங்களை நான் சொல்லி வருகிறேன். அல்லாஹு தஆலா அவனுடைய திருக்குர்ஆனிலே சொல்கின்றான். இன்னும் ஒரு இடத்திலே வலிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா, அல்லாஹ் சொல்கிறான். வலிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா, இது அல்லாஹ்வுடைய வாக்கு, நான் பொய் சொல்லவில்லை. வலிகுல்லின் ஜஅல்னா மின்கும், மக்களே, மூமின்களே, மூமின்களே என்று அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான். மூமின்களே, உங்களில் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இரண்டு வழிகளை அமைத்திருக்கின்றோம். ஒன்று ஷரீஅத் என்ற கிரியை வழி, அடுத்தது மின்ஹாஜா ஞான வழி. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு இரண்டு வழியை அமைத்தோம். இன்று சொல்கிறார்கள் தரீகத் என்று ஒன்று கிடையாது, ஞான வழி என்று ஒன்று கிடையாது, அவைகள் எல்லாம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமானவைகள் என்று சொல்கின்றார்கள். அவர்கள் சிந்திக்க வேண்டும். வலிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மக்களே, மூமின்களே, உங்களில் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இரண்டு வழிகளை அமைத்தோம். உங்களில் ஒவ்வொருவருக்கும் இரண்டு பாதைகளை அமைத்தோம். ஒன்று ஷிர்அத், ஷரியத்துடைய பாதை, தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஹஜ் செய்வது, இது ஷரியத்துடைய பாதை. அடுத்த பாதை மின்ஹாஜ். மின்ஹாஜ் என்று சொன்னால் என்ன? ஞான பாதை, அல்லாஹ்வை அறிவது, அல்லாஹ்வை காட்டி தருகின்ற பாதை. ஒரு மனிதன் தன்னை படைத்த ரப்பை அறிய வேண்டும். அவ்வளு தீனி மாரிபத்துல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீனுடைய முதல் கடமை தன் ரப்பை அறிவது. தீனுடைய முதலாவது கடமை மாரிபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிவது என்று சொன்னார்கள். ஆகவே அல்லாஹ்வை, தன் ரப்பை காட்டுகின்ற பாதை தான் ஞான பாதை. ஆகவே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நமக்கு இரண்டு பாதைகளை அமைத்தான். ஒன்று ஷரியத்துடைய பாதை, அடுத்தது மின்ஹாஜ் என்று சொல்லப்படுகின்ற தரீகத்தின் ஞான வழி என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமா சகோதரர்களே, நான் இன்னும் ஒரு ஆயத்தை உங்களுக்கு தருகின்றேன். நீங்கள் நான் சிந்திக்க வேண்டும், சிந்திக்காமல் இருந்து விடக்கூடாது. சிந்தனையில் தான், சிந்திப்பதில் தான் விஷயம் இருந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆனை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன, குர்ஆனை மக்கள் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆன் ஷரீஃபை மக்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆகவே நாம் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய திருக்குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு. இது ஒரு திருவசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, ஆமினு,
இன்னும் ஒரு முறை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். ஒரு வினோதமான ஆயத்து இது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிடுகிறான். அப்படியானால் அல்லாஹ் நம்மை மூமின்களாக பாரம் எடுத்துக் கொண்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு, இன்னும் ஒரு முறை ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். அதென்ன ஈமான்? இரண்டாவது ஈமான். இதை சிந்திக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மூமின்களே, ஆமினு, இன்னும் ஒரு முறை, இரண்டாவது தடவை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றானே, இதை பற்றி யாரும் நாம் சிந்தித்தோமா? ஈமான் கொண்ட நாங்கள் இரண்டாவது முறை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும்? சகோதரர்களே, இப்ப நாங்க ஈமான் கொண்ட எப்படி? அல்லாஹ் ஒருவன் இருக்கான், புத்தகத்தில் சொல்லப்பட்டது. அல்லாஹ் அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கான். அலிஃப் லாம் லாம் ஹே, அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்று நம்பினோம். இது ஒரு சாதாரணமான ஒரு ஈமான். இப்ப நம்மகிட்ட வந்து ஒருவன் அல்லாஹ் இல்லை என்று சொன்னா நமக்கு ஆதாரம் காட்ட முடியுமா? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பி இருக்கிறோம். இது ஒரு வகையான ஈமான். ஆனால் அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்பதை ஆதாரபூர்வமாக ஆதாரங்களை கொண்டு நிரூபிக்கின்ற ஈமான் இருக்கின்றது. அந்த ஈமான் தான் தௌஹீதுடைய ஈமான். அந்த ஈமானை பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞான வழியிலே செல்லுமாறு நம்மை வலியுறுத்தி இருக்கின்றான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது ஷரீஅத்துடைய விஷயத்திலே, ஷரீஅத்துடைய மார்க்க அனுஷ்டானத்திலே நாம் எப்படி ஒரு மذஹபை பின்பற்றுகிறோமோ அதை போல ஞான விஷயத்திலே ஒரு ஷைഖை பின்பற்ற வேண்டும். சகோதரர்களே, நம்முடைய ஷைഖுமாருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அதாவது 4 மذஹபுடைய இமாம்களை எடுத்துக் கொள்ளுங்களேன். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிகி, இமாம் ஹம்பலி, இந்த 4 இமாம்களும் கூட ஷைഖுமாரை பின்பற்றினாங்களா இல்லையா? இந்த 4 பேருக்கு ஷைഖுமார் இருந்தாங்க. இன்றைக்கு ஷைഖுமார் ஞான குருக்களை சந்திச்சு பையத்து பெறுவதை ஒரு சாதாரணமான விஷயமாக சொல்கிறார்கள். சகோதரர்களே, 4 மذஹபுடைய இமாம்கள், ஷரியத்துடைய இமாம்கள் கூட அவருடைய வாழ்க்கையிலே ஷைഖுமார பிடிச்சாங்க. இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபாவுடைய ஷைഖ் யாரு? முதலாவது மذஹபை உண்டாக்கிய இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா, அவருடைய ஷைഖ் யார் தெரியுமா? ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து சட்டம் தயாரித்த அந்த இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் கூட ஒரு ஷைഖை பிடிச்சாங்க. சகோதரர்களே, இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபாவுடைய ஷைഖ் யாரு? இமாம் ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாஃபர் ஸாதிக் இடத்திலே கால் மடித்து படித்தார்கள் ஞான விஷயங்களை இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா. இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா சாதாரணமானவங்களா? அவங்க ஒரு மذஹபுடைய இமாம். குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ந்து சட்டம் தயாரித்த அந்த இமாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஞான வழி நடப்பதற்கு ஒரு ஷைഖை பிடித்தார்கள். தனக்கு எல்லா சட்டமும் தெரியும், நான் ஒரு மذஹபுடைய இமாம், எனக்கு குர்ஆன் ஹதீஸை ஆராய முடியும் என்று மமதையாக இருந்தார்களா சகோதரர்களே? இல்லை. இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா அவர்கள் ஷரியத்துடைய விஷயத்திலே, மார்க்க சட்ட திட்டத்திலே மிகவும் பண்டிதராக இருந்தாலும் கூட அவங்க என்ன செய்தார்கள்? ஒரு காமிலான ஷைഖை சந்தித்தார்கள். இமாம் ஜாஃபர் ஸாதிக் அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே பையத் எடுத்தார்கள் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா. இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா அவர்கள் ஜாஃபர் ஸாதிக் இடத்திலே பையத் எடுத்து 2 வருடங்கள் இருந்தார்களாம். ஜாஃபர் ஸாதிக்கோடு அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய ஷைഖ் ஜாஃபர் ஸாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே 2 வருடங்கள் கால் மடித்து ஞானம் படிச்சாங்க. யார்? இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா. படிச்சு போட்டு சொல்றாங்க. சகோதரர்களே, யார் சொல்றாங்க? நீங்க சிந்திக்கணும். இமாமுல் ஆலம் சட்ட மேதை, குர்ஆன் ஹதீஸை கரைத்து குடித்து மார்க்க லோ சட்டங்களை தயாரித்த இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா அவர்கள் தன்னுடைய ஷைഖாகிய
இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே பைஅத் பெற்று 2 வருடங்கள் அவர்களிடத்திலே கால் மடித்து ஞானத்தை படிச்சு போட்டு சொல்றாங்க, லௌலா சனதான் லஹலக நுஅமான் என்று சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க தெரியுமா சகோதரர்களே? இதை சிந்திக்கணும். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபாவுடைய பேரு நுஅமான். அவருடைய பேர் என்ன? நுஅமான். அவங்க சொன்னாங்க, லௌலா சனதான் லஹலக நுஅமான். இந்த நுஅமான் ஆகிய அபூ ஹனீஃபா இமாம் ஜாபர் சாதிக்கை சந்தித்து 2 வருடங்கள் ஞானம் படிக்கவில்லையானால் இந்த நுஅமான் அழிந்திருப்பார் என்று சொல்கிறார்கள். இந்த நுஅமான் படிச்ச எந்த கல்வியிலையும் வேலை இல்லை. என்ன சொல்றாங்க? அபூ ஹனீஃபா இந்த நுஅமான் தன்னை சொல்றாங்க, லௌலா சனதான் லஹலக நுஅமான். இந்த இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபாவாகிய நான் எத்தனையோ கல்விகளை படித்தேன், ஒரு கல்வியிலும் பிரயோசனம் கிடையாது. என்னுடைய ஷேக் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நான் 2 வருடங்கள் கால் மடித்து படிக்கவில்லை, ஆனால் நான் செத்திருப்பேன், நாசமாயிருப்பேன், எனது வாழ்க்கை அழிந்திருக்கும் என்று சொல்கிறார்கள் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்களே, அவங்க சொல்றாங்க, அல்லாஹு தஆலாவை நான் 99 முறை பார்த்தேன் கனவிலே. எப்ப சொல்றாங்க? பையத் எடுத்த பிறகு. என்னுடைய ஷேக் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நான் சந்தித்து பையத்து பெற்ற பிறகுதான் அல்லாஹ் யாரு, ரசூல் யாரு என்று எனக்கு தெரிய வந்தது. அல்லாஹு தஆலாவை நான் 99 முறை கனவுடைய உலகத்திலே தரிசித்தேன். யாரின் மூலமாக? எனது ஷேக் ஜாபர் சாதிக் மூலமாக என்று சொல்கிறார்கள் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா. நல்லா சிந்திச்சு பாருங்க. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா சட்ட மேதை, அவங்களுக்கு ஒரு ஷேக் அவசியமா? அவசியம். அதனால் பின்பற்றினார்கள். ஷாபி இமாம் இருக்கிறாங்களே, எங்களுடைய இமாம், மதுஹபுடைய இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எங்களுக்காக கஷ்டப்பட்ட இமாம். சட்டங்களை தயாரித்து தயாரித்து மூல வியாதி பிடித்து படிக்கத்தில் உட்காருவாங்களாம். படிக்கத்தில் உட்காருவாங்களாம், ரத்தம் ஓடிக்கொண்டிருக்குமா உங்களுக்கு, அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த ஷாபி இமாம். இன்றைக்கு ஷாபி இமாம சிம்பிளா சொல்றாங்க. என்ன ஷாபி இமாம்? என்ன ஷாபி மதுஹபு? ஷாபி இமாம் குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ந்து தனது உயிரை கொடுத்து மூல வியாதியால் பீடிக்கப்பட்டு இரத்தம் ஒழுக ஒழுக இரத்தம் ஓட ஓட நமக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ஞ்சு சட்டம் சொல்லி தந்தாங்க. இப்படி தொழுடா, இப்படி நோம்பு பிடிதாண்டு. இன்றைக்கு என்ன சொல்றாங்க? என்னத்துக்கு ஷாபி மதுஹபு? எங்கடாயெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் இருக்க? ஒரு வினோதமான ஒரு காலம் சகோதரர்களே இது. இந்த வழிகேடர்களுடைய இந்த விஷயங்களுக்கு காது தாழ்த்தக்கூடாது. இமாம் ஷாபி இமாம் அவங்க ஒரு ஷேக பையத்து போய் எடுத்தாங்க. அவங்க ஷேகுடைய பேர் என்ன? அந்த பெரிய சட்டமேதை இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஷேகிடத்தில் பையத்து பெற்றாங்க. அந்த ஷேகுடைய பேரு அதாவது ஷைபானுர் ராயி. ஷைபானுர் ராய் என்ற பெரியாரிடத்திலே கால் மடித்து ஷாபி இமாம் ஞானம் படிச்சாங்க. ஷாபி இமாம் யோசிச்சாங்களா, எனக்கு என்னத்துக்கு ஞானம்? நான் தான் பெரிய சட்ட மேதைன்னு சொல்லி ஷாபி இமாம் சும்மா இருந்தாங்களா? ஷாபி இமாம் ஷைபானுர் ராயி என்ற இமாமை சந்தித்து அவர்களிடத்திலே பையத்து பெற்றார்கள் சகோதரர்களே. அது மாத்திரமா, ஷாபி இமாம் அடிக்கடி மஅரூஃபுல் கர்ஹியுடைய கபருக்கு போவாங்களாம். இன்றைக்கு நாங்க அவுலியாக்கள் கபருக்கு போனா எங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? கபர் வணங்கி. வஹாபிகள் சூட்டக்கூடிய பேரு. நாமெல்லாம் கபர் வணங்கிக்கலாம், குபூரியூனா. நாங்க அவுலியாக்களுடைய கபருக்கு போய் கபரை தரிசித்தா எங்களுக்கு பட்டம் என்ன? குபூரியூன். சவுதி அரேபியாவில் அப்படித்தான் சொல்லுவாங்க, குபூரியூன், கபர் வணங்கிக்கலாம். நாங்க கபரை வணங்கல சகோதரர்களே. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது மிஸ்ர் எகிப்திலே இருந்து பகதாதுக்கு வருவார்கள். பகதாதுக்கு அடிக்கடி வந்து மஅரூஃபுல் கர்ஹுடைய ஜியாரத்தில் படுப்பாங்களாம். அதிகமான நேரங்களை எங்க கழிப்பாங்க? மஅரூஃபுல் கர்ஹுடைய கபர்ல கழிப்பாங்களாம். மஅரூஃபுல் கர்ஹி பெரிய மனிதர், பெரிய ஷேக். அவருடைய ஜியாரம் பகதாதிலே இருக்கிறது. அடிக்கடி பகதாதுக்கு வந்து மஅரூஃபுல் கர்ஹுடைய ஜியாரத்திலே ஷாபி இமாம் அடிக்கடி இருப்பார்களாம். ஷாபி இமாம்கிட்ட கேட்டாங்களா, ஷாபி இமாமே நீங்க ஏன் அடிக்கடி பகதாதுக்கு போறீங்க? மஅரூஃபுல் கர்ஹியுடைய கபருக்கு போய் அவருடைய கபர்ல அடிக்கடி உட்காருங்களே, என்ன கேட்டதுக்கு சொன்னாங்களாம்,
ஹாஜா மஅரூஃபுல் கர்ஹி திரியாக்குன் முஜர்ரப் என்று சொன்னார்கள். யார் சொன்னாங்க? ஷாஃபி இமாம். ஹாஜா மஅரூஃபுல் கர்ஹி, மஅரூஃபுல் கர்ஹி அவர்கள் சோதிக்கப்பட்ட மருந்து என்று சொன்னார்கள். அவங்க ஒரு மருந்து. நான் மஅரூஃபுல் கர்ஹியுடைய கபருக்கு போறேன், எனக்கு ஏற்பட்ட வியாதிகளை அந்த மஅரூஃபிடத்திலே சொல்லும் பொழுது மஅரூஃபுல் கர்ஹி அல்லாஹ் இடத்திலே கேட்டு எனது நோயை குணப்படுத்துகிறார்கள் என்று சொன்னார்கள் ஷாஃபி இமாம் அவர்கள். எனவே சகோதரர்களே, நான் உங்களுக்கு இவ்வளவு நேரமாக சொன்ன எனது பேச்சுடைய சாராம்சம் என்ன? 2 விஷயத்தை தான் நான் சொன்னேன். பேச்சுடைய சுருக்கம். ஒன்று, நாம் தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஹஜ்ஜி செய்வது, ஷரீஅத்துடைய விஷயங்களுக்கு ஒரு மதுஹபை பின்பற்றுவது அவசியம். நாம குர்ஆன் ஹதீஸ பார்க்க தேவையில்லை. நாங்க தொழுகிறது சரிதானா பிள்ளையாண்டு குர்ஆன் ஆராய தேவையில்லை. எங்களுக்கு அந்த ஆராய்ச்சி தேவையில்லை, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க குர்ஆன் ஹதீஸ பார்க்க தேவையில்லை. நாங்க இமாம்கள் சொன்னபடி தொழ வேண்டியதுதான். 4 மதுஹபில் ஒரு மதுஹபை பின்பற்ற வேண்டும். அதே போல நாம் எப்படி ஷரியத்துடைய விஷயங்களுக்கு 4 மதுஹபில் ஒன்றை பின்பற்றுகிறோமோ அதே போல ஞானம் படிக்க வேண்டும். ஒரு ஷைகை பிடிக்க வேண்டும். காமிலான சம்பூர்ணமிக்க ஒரு ஷைகை சந்தித்து அவர்களிடத்திலே பைஅத்து பெற்று அவர்கள் தரக்கூடிய திக்ருகளை செய்ய வேண்டும். ஒரு தரீகாவிலே சேரணும். அது காதிரியாவாக இருந்தாலும் சரி, ஷாதுலியாவாக இருந்தாலும் சரி, ரிஃபாயியாவாக இருந்தாலும் சரி, ஒரு தரீக்கில் சேரணும். ஒரு ஷைகை பிடிக்கணும். அந்த ஷைகை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷரியத்துக்கு கட்டுப்பட்ட ஆளா இருக்கணும். அந்த ஷைகு கண்டவர்களை எல்லாம் ஷைகா பிடிக்க முடியாது. அந்த ஷைகுக்கு சில்சிலா இருக்க வேண்டும். அந்த ஷைகுடைய ஷைகு யாரு? அவருடைய ஷைகு யாரு? ரசூலுல்லாஹ் வரைக்கும் போகக்கூடிய சில்சிலா அந்த ஷைகுக்கு இருக்க வேண்டும். அதுதான் ஷைகுக்குரிய லைசன்ஸ். இன்று நாங்கள் பிடித்திருக்கக்கூடிய ஷைகுமாரெல்லாம் அப்படியானவங்களா? அவங்களுடைய ஷைகு யாரு, அவங்களுடைய ஷைகு யாரு, அவங்களுடைய ஷைகு யாரு, கடைசியில் ரசூலுல்லாஹ் வரைக்கும் அது போகும். அதுதான் சில்சிலா, சங்கிலி தொடர். நீ பையத்து பிடித்த ஷைக உசுப்பினா ரசூலுல்லாஹ் உசும் போகணும். அதுதான் சில்சிலா, சங்கிலி. சங்கிலி என்ன உங்களுக்கு தெரியும் தானே? சங்கிலி அதாவது பல துண்டுகளாக இருக்கும். ஒரு சங்கிலியை ஒரு சங்கிலியோட கொழுவப்பட்டிருக்கும். இப்ப நீ கீழே சங்கிலி ஆடினா மேல் சங்கிலி ஆடுமா இல்லையா? ஒரு சங்கிலியை கொழு இருக்கிற நேரத்தில் கீழே இருக்கக்கூடிய வளையம், பல வளையங்கள் சேர்ந்தானே ஒரு சங்கிலி. பல வளையங்கள் சேர்ந்ததற்கு ஒரு சங்கிலின்னு சொல்லுவோம் சில்சிலா அரபுல. கீழே இருக்கக்கூடிய வளையத்தை ஆடினா மேல் ஆடுதா இல்லையா? அதை போல நாங்க பிடிக்கக்கூடிய ஷேகுமார் அவங்களுக்கு சில்சிலா இருக்கணும். சில்சிலான்னு சொன்னா அவங்க ஷேகு யாரு, அவருடைய ஷேகு யாரு, அவருடைய ஷேகு யாரு, ரசூலுல்லாஹ் வரைக்கும். இப்படியான ஒரு ஷேகை பிடித்தால் நாங்கள் நம்முடைய ஷேக் இருக்கிறார்களே, நாம யார்கிட்ட பையத் எடுத்தோமோ அந்த ஷேகை பிடிச்சால் ரசூலுல்லாஹ் பிடிச்சது போல ரசூலுல்லாஹ் வரைக்கும் அந்த ஷேக் நம்மை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ஆகவே நீங்கள் தரீகத்திலே சேர வேண்டும், ஞான வழியிலே சேர வேண்டும். ஷரியத்துடைய விஷயங்களுக்கு ஒரு மதுஹபு வேண்டும், ஞான விஷயங்களை பெறுவதற்கு ஒரு தரீகத்து வேண்டும். ஆகவே இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் வாழ்க்கையிலே கவனமாக பேணிக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினங்களில் அவுலியாக்களுடைய விஷயங்கள் பற்றியும் ஷாவுல் நபி நாயகத்துடைய கராமாத்துகள், அவர்களுடைய அகமியங்கள் பற்றி நான் சொல்லவில்லை, நிறைய சொல்ல இருக்கின்றது. எனவே இந்த சொற்ப நேரத்துக்குள் உங்களுக்கு முக்கியமான கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்கின்றது. எனவே நீங்கள் மதுஹபை பின்பற்றுவதோடு ஒரு தரீகத்திலே சேர்ந்து ஒரு ஷைகிடத்திலே பைஅத்து பெற்று ஒரு காமிலான ஷைகை தேடி இந்த ஞான வழியிலே நீங்கள் செல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை காமிலான ஷேகுமாருடைய வழியிலே நடந்து அல்லாஹ்வுடைய பேரின்ப காட்சியை பெற்ற நல்ல மக்களில் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.